2026ஆம் ஆண்டுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து கவனமா இருக்கணும் சார்? அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அப்படிங்கும்போது வந்து இது இந்த 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்களுக்கு சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஆனால் சில பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நல்ல விஷயத்தை நிறைய சொல்லியிருப்போம். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் மட்டும் என்ன பண்ணுவானா, சார் நீங்கள் அன்றைக்கே சொல்லலாம்ல, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கவனமாக இருந்திருப்பேன்ல, நீங்கள் இந்த விஷயம் நடக்குன்னு சொல்லியிருக்கலாமே. ஸோ இந்த கேள்வியை ஜாதகம் பார்க்க வர மக்கள் அனைவருமே வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நடந்த சந்தோஷங்களை மைண்டில் வைக்க தோணாது. ஆனால் பிரச்சனை விஷயங்கள் நம்ம இன்டிமேஷன் பண்ணியிருப்போம், அதை அவங்க மறந்துட்டு கூட திரும்ப இந்த கேள்விகளை கேட்பாங்க. அப்போ இந்த நம்மளுடைய அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு நான் சொல்ல போகிற மிக முக்கியமான விஷயம், கவனமான விஷயம் என்னன்னா, இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிரகங்களுடைய மிக சுப கிரகமான குரு பகவானுடைய செயல்பாடுகள் 3 விதமாக டிரான்ஸ்லேட் ஆகுது. அவருடைய செயல்பாடு 3 விதமாக அவருடைய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். அப்போ கிட்டத்தட்ட இந்த ராகு, கேது, சனி இந்த 3 கிரகங்கள் அவர்களுடைய செயல்பாடு தான் ஒரு மனிதனை வீழ்த்த முடியும், ஒரு மனிதனை மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியுங்கிறது எல்லாருடைய ஒரு மனநிலைங்கிறது உண்மை. ஆனால் குரு சம்டைம் என்ன பண்ணுவார்னா அவர் மிகப்பெரிய வச்சு செய்வார். சுப கிரகம் தான், ஆனால் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஆளுங்கிணறுக்குள்ள தள்ளக்கூடிய விஷயமும் குருவுக்கு உண்டு. இதை வந்து நம்ம வெளிப்படையாக ஜோதிடத்தில் மேக்ஸிமம் பார்க்குறது கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2026 உலகியல் ரீதியாக அப்புறம் நம்மளுடைய மக்களுடைய மனநிலை ரீதியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் மூலமாக உனக்கு ஆஃபர் தரேன், உனக்கு ஆப்பு தரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுறதை விடுங்க, சரியா? ஏன்னா ஒவ்வொரு ஆப் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு ஆப் வரதில் கிட்டத்தட்ட 30% நம்மளுடைய மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. ஆனால் 70% நமக்கே அந்த ஆப்பை தூக்கி வச்சுக்கிறோன்னு தான் அர்த்தம். ஏன்னா நல்ல விதத்தில் பயன்படுத்துவதை விட இந்த மக்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் சிக்கிறது தான் அதிகமாக சிக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், சமூக வலைதளத்தை நம்ம வந்து பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஜோதிட ரீதியாக சமூக வலைதளத்தை தான் கொடுக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. சமூக வலைதளம் மூலமாக தான் நீங்கள் யூடியூப் மூலமாக தான் எங்களை பார்க்கிங்க, ஃபேஸ்புக் மூலமாக எங்களை பார்க்கிங்க, இன்ஸ்டா, அப்புறம் எல்லா புது புது ட்ரெண்டு வர எல்லா விஷயங்களையும் எங்களை பார்க்குறீங்க. ஓகே, இது நல்ல விஷயங்களாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? எங்களையும் சில விஷயங்கள் பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறது உங்களுடைய இஷ்டம், அதை நாங்கள் தலையிட விரும்பலை. அதுக்கடுத்து மற்ற சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறதுங்கிறத பக்காவாக ப்ராப்பராக போட்டுக்கிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஏஇன்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. இந்த ஏஇ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மிக பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சமூக வலைதளங்களை முன்னாடி வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் போட்டுருந்தோம். இப்போ நம்ம டோட்டல் டேட்டாவையும் கொடுத்துக்கிருக்கோம். நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வம்சாவளி என்ன, நம்மளுடைய இப்போ நான் டீ சாப்பிட்றேன், இப்போ நான் காப்பி குடிக்கிறேங்கிறத நம்ம போட்டுக்கிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்வின் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஏஐயை பயன்படுத்துங்க. ஏஐ மட்டும் கிடையாது, இனிமேல் வரப்போகிற புது புது அப்டேட்டெல்லாம் பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது, ஓகேவா? அதை தாண்டி உங்களுடைய சுய சம்பந்தப்பட்ட உங்களுடைய புகைப்படங்களையோ உங்களுடைய வீடியோவையோ பதிவிடும்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது கட்டாயமாக இந்த வருஷம் நீங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் மிகப்பெரிய மோசங்களை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். குடும்ப பின்னணியில் ரொம்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும், கொஞ்சம் எச்சரிக்கை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ரீதியாக நம்ம ஐயா சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ரீதியாக நிறைய சீற்றங்கள் வருது. இதில் நம்ம கிரகங்களை அடிப்படையாக வச்சு சொல்லணும்னா, ராகு பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காற்று ராசியில் இருக்கார். அப்போ சுவாசங்களில் மிக முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம வந்து பொல்யூஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் முன்னாடி மூச்சு காற்றை சுவாசிக்க முடியல. என் காற்றை நீ சுவாச்சா உனக்கு கொரோனா, உன் காற்று எனக்கு, உன் மூச்சு காற்றை ஏன்ட்ட கொடுத்துட்டா எனக்கு கொரோனா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருடத்தில் உறுதியாக காற்றுகள் மூலமாக நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு மனிதனுக்கு கொடுக்குற நல்ல விஷயங்கள், மரங்களை வளருங்க. இயற்கை மரங்களை நீங்கள் வளர்க்க பல நல்ல சுவாச காற்றை நம்ம வந்து சுவாசிக்க முடியும். தேவையில்லாத கிருமிகள் நம்மளை அட்டாக் பண்ணாது.
அப்போ காற்று விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வண்டி பழைய வண்டியெலாம் வச்சு ஓட்டி நீங்கள் ஓட்டுறது ஓகே, பலவருடைய வாழ்க்கையை விரட்டுறீங்க. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் வண்டி வாகனங்களை இந்த வீலிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை பாசக்கார தம்பிகளுக்கு சொல்கிறேன், வீலிங் பண்ணுறதை இந்த வருஷத்தோடு நிப்பாட்டிக்கோங்க. நீங்கள் பைக்குங்கிறது உங்களுடைய வாகனத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு செல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதில் போய் உங்கள் வீரத்தை காட்டுவதை விட அதில் போய் உங்களுடைய விவேகத்தை காட்டுவதை நிறுத்திட்டிங்கன்னா நல்லது. இல்லை என்றால் அதில் அதிகமான ஒரு ஆபத்தான மரணங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ சந்திக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. பாதுகாப்பு இருந்தால் பயம் இல்லை நான் யாரும் காட்டுவேன், அதுவும் நான் இதில் தான் என் வீரத்தை காட்டுவேன்னா அது இறைவனிடம் செல்ல வேண்டிய ஒரு பாதையாக அமைந்து விடுங்கிறது பொதுவான கருத்து. ஸோ இதில் கட்டாயமாக கவனமாக இருக்கணும். அதே போல் இப்போ கிட்டத்தட்ட இந்த 2026 ஜூன் மாதம் வரையும் சிறு குழந்தைகளை வளர்க்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், பெண் குழந்தைகளை வளர்க்கிற பெற்றோர்கள் தன்னுடன் இருக்கும் நபர், அதாவது குழந்தைகளோட இருக்கும் நபர்கள் மற்றும் நம்ம குழந்தையை யார் கூட அனுப்புகிறோம் இதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழந்தைகள் கை வச்சா பிரச்சனை இல்லை, அது அதாவது பிரச்சனை வெளியே சொல்லிடுறாங்க, சின்ன குழந்தைகளை அட்டாக் பண்ணலாங்கிற மென்டாட்டில் சில விஷக்கிருமிகள் அவங்களுடைய தன்னுடைய தேவையில்லாத செயலை செய்வாங்க. ஸோ அதனால் பெண் குழந்தைகளை வளர்க்கும் நம்முடைய சகோதர சகோதரிகள் உறுதியாக பாதுகாப்பாக ஜூன் மாதம் வரை வைங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மீனத்தில் விழுந்துரும், பயப்பட தேவையில்லை. ஜூன் மாதம் வரை சிறு குழந்தைகள் கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து. ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பெண் குழந்தைகளையோ அல்லது பெண்களையோ கொடுமைப்படுத்துகின்ற, அடிமைப்படுத்துகின்ற நபர்களுக்கு இந்த 2026 தக்க பாடம் கொடுக்கும் என்பது ஜோதிட ரீதியான உண்மை. மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.